குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 28 நிமிடம். திதி இன்று மாலை 5 மணி 52 நிமிடம் வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 7 நிமிடம் வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இன்று காலை 11 மணி வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் மாலை 5 மணி 52 நிமிடம் வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 27 நிமிடம் வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு சித்த யோகம் முழுதும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. மாலை அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 7 நிமிடம் வரை உத்திராடம். அதன் பின்பு திருவோணம் நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்று முழுவதும் பௌர்ணமி இருக்குது. அதாவது நேற்றைய தினம் ஆரம்பித்தது 6 மணி 21 நிமிடத்துக்கு ஆரம்பித்தது. இன்று மாலை 6 மணி வரைக்கும் இருக்குது. 5:52 வரைக்கும் இருக்குது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலும்புச்சங்கனி, அது கூட வசம்பு மட்டும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், ராகு, அங்காரகன், புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மாந்தியோடு இணைந்து. அதே போல் சிம்மத்தில் கேது பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் பௌர்ணமி. பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் உங்களுக்கு இந்த 9 தேங்காய் மூடியில் தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா ஆண் தெய்வத்துக்கு அமாவாசை, பெண் தெய்வத்துக்கு பௌர்ணமி. அதுவும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாட்களில் பைரவருக்கு 21 தீபம் ஏற்றி இந்த தனம் தரும் வைரவன் தளரடி போற்றி அப்படின்றது, அதாவது பண வரவுக்கான ஒரு பதிகம் இது. பண வரவுன்னா நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி நாட்களில் இந்த 21 தீபத்தை ஏற்றி நீங்கள் 18 முறை இதை படித்தால் அதாவது சொர்ணாகர்ஷண பைரவர் உங்களுக்கு அருள் புரிவார். தனம் நிறைய வரும். எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இன்றைக்கு இந்த பௌர்ணமி நாட்களில் சோடாச கலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது திருமூர்த்தி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்று பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது செய்யலாம், இல்லை பௌர்ணமி முடியும் போது செய்யலாம். இது செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வர்றதுனால பௌர்ணமி முடியும் போது 5:52க்கு பௌர்ணமி முடியுது. நீங்கள் 4:52க்கு உட்காரணும். அதுவும் கன்னிராசிக்காரர்கள் இந்த திருமூர்த்தி காலத்தில் மந்திரங்கள் சொல்லி செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு இந்த சோடாச கலை திருமூர்த்தி காலம் சொல்லுகின்ற இந்த கால நேரத்தில் எந்த ஒரு ஜபம் பண்ணாலும் உங்களுக்கு பலிதமாகும், அது உடனே நடக்கும். அதே மாதிரி 6:52 வரைக்கும் 2 ஹவர் கணக்கு, அது 2 மணி நேரம் கணக்கு உட்கார்ந்து செய்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இதை செய்யுங்க. 3 விதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். 3 விதமான பரிகாரம் யார் யாருக்கு எந்தெந்த ஒரு உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி
இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதுனால குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னும்போது நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், சொந்த வீடு வாங்கணும்னு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க, அதை ஒரு மஞ்சளில் நனைச்சி காய வச்சுருங்க. துணியை அதை காய வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்க, ஒரு படிகார கல், ஒரு இவ்வளோ பெரிய கல் ஒன்று வச்சுருங்க. ஒரு பித்தளையில் உங்களுக்கு நாணயம் அந்த காலத்து நாணயம்லாம் பித்தளையிலேயே இருக்கும். அதாவது இந்த 1 ரூபாய் காயினு, அதே மாதிரி 20 பைசா தாமரை போட்டு இருக்கும், அது பித்தளையில் தான் வரும். அது அந்த மாதிரி எங்கன்னா கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பித்தளையை ரவுண்டாக கட் பண்ணி அதை நாணய மாதிரி கட் பண்ணி அதில் வச்சுருங்க, கிடைக்கலன்னா. அதே மாதிரி ஒரு பெரிய பச்சை கற்பூரம் கட்டி அதை முடிச்சா கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய பாதத்தில் வச்சுருங்க. இது பெண் தெய்வமாக இருந்தாலும் செய்யலாம், ஆண் தெய்வமாக இருந்தாலும் செய்யலாம். இது குலதெய்வத்துக்கு செய்யறது. இது வச்சுட்டு நீங்கள் பாதத்தில் வச்சுட்டு வேண்டிக்கணும். அதாவது குலதெய்வத்தினுடைய கோபம் இருந்தாலும் சில பேருக்கு எதுவும் நடக்காது. அப்போது குலதெய்வத்திற்கு முன்னோர்கள் செய்யாத ஒரு நேர்த்தி கடன் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக்கிட்டு எங்களுக்கு நாங்கள் வீடு வாங்கணும், எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் மண்டிட்டு நீங்கள் கேட்குறீங்களோ உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குலதெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த பௌர்ணமி காலம், அதுவும் இன்றைக்கி கிரகணம் வேறு. இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, இந்த கிரகத்தினால யார் யார் இந்தியாவில் தெரியாது தான், ஆனால் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் பரிகாரம் மட்டும் பண்ணிக்கணும். இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இது சந்திர கிரகணம், முழு சந்திர கிரகணம் தான். அதனால் இந்தியாவில் பகுதி சந்திர கிரகணமாக தான் சில இடங்களில் தெரியும். சரிங்களா? அப்போது இந்த கிரகண ஆரம்ப நேரம் எது அப்படின்னா மதியம் 3:19 ஆரம்பித்து முழு கிரகணம் எப்போ தெரியும்னா 5:03 இந்த கிரகணம் தெரியும். அதே மாதிரி கிரகணம் முடிவு பார்த்திங்கன்னா 6:47 இந்த கிரகண முடிவு. இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம், மந்திரங்கள் ஜபிக்கலாம். எந்த மந்திரம் இப்போ 100 முறை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது 1000 முறை சொன்னதுக்கான ஒரு சமம். இன்றைக்கி மட்டும் அதுக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதே மாதிரி எந்திரங்கள் எழுதலாம், மந்திரங்கள் ஜபிக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் நேரம் முடிந்த பிறகு குளிக்கணும். குளிச்சுட்டு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இந்த நட்சத்திரக்காரர்களில் கிரகண தோஷம் உள்ளவர்கள். அதனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாந்தி செஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக செய்யணும். இந்த நட்சத்திரக்காரர் அதாவது சிம்மராசி, தனுசு ராசி, மேஷம், இவங்கெல்லாம் சிம்மம், மேஷம், தனுசு, கும்பம், கடகம், இத்தனை ராசிக்காரர்களும் நீங்கள் கிரகணம் முடிஞ்ச பிறகு கோயிலில் போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பாடே சாப்பிட்ணும். ஏன்னா இது முழு நேர கிரகணம் இல்லை, பகுதி நேர கிரகணமாக இருந்தாலும் தோஷம்தான். சரிங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிரகணம் சேர்ந்து வருது, பௌர்ணமியும் வருது. இது சிறப்பான ஒரு நாள். மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, மந்திரம் சித்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இந்த மந்திரங்களை ஜபிக்கலாம், எந்திரங்கள் போடலாம், எல்லாமே செய்யலாம். அந்த 2 மணி நேரத்துக்கு நீங்கள் எது ஒன்றாலும் செய்யலாம். சரிங்களா? அதே போல் கடற்கரை ஓரத்தில் இந்த கடற்கரை மணலில் உட்கார்ந்து கூட மந்திரங்கள் ஜபிக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தில். ஏன்னா எல்லாரும் போய் பாருங்கள், நதியோரம், கடற்கரையோரம், ஆறு இந்த இடத்துலலாம் உட்காந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இந்த மந்திரங்களை சொல்லுவாங்க. முடிந்தவர்கள் சொல்லுங்கள், முடியாதவர்கள் வீட்டிலே உட்காந்து நீங்கள் மந்திரங்கள் படிக்கலாம். சரிங்களா? இது கிரகணம். இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில்
முழுதும் தெரியாது, பகுதி நேர சந்திர கிரகணம். அதனால் சில இடங்களில் தான் சந்திரன் உதயத்தோடு தெரியும். இது பகல்லே வருது. எப்பொழுதுமே சந்திரன் இரவில் தானே வரும், ஆனால் பகல்லே இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது. சரிங்களா? கர்ப்பமாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது தெரியலையே அதனால் என்ன அப்படின்லாம் நினைக்காதீங்க. தெரியுதோ தெரியலையோ, கிரகணம் சொல்லும்போது கர்ப்பமாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த 3 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சாப்பாடு ஒரு 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. வேணும்னா தண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் இந்த தர்பை வாங்கி எல்லாத்துலேயும் கிள்ளி போட்டு விடுங்க தண்ணியில். அதே மாதிரி உணவுப் பொருளில் அரிசி தானியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வீட்டில் வந்து சாமி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி செய்யலாம். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நண்பர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் விலகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறு சிறு வேலையில் ஒரு சிறிய தடை ஏற்படும், ஒரு சிறு குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. காரணம் என்னென்னா சந்திரனோட கேது உட்கார்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கா. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, அமைதி இதெல்லாம் இருக்கும். கூட்டாளிகள் மூலம் அனுகூலமாக இருக்கும். உங்கள் மீதான அவப்பெயர்கள்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன், உங்கள் 5ஆம் வீட்டு சூரியன் அங்கேயே இருக்கார், நல்லா இருக்கார். குருனுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் மேன்மை, எதிர்பார்த்த சில தனவரவுகள் எல்லாமே இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்ற தினம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் மட்டும் ஒரு தாமதம் இருக்கும். தொழில், சிறு தொழில், குறுந்தொழில் பண்ணுறவங்களும் மற்றபடி எல்லோருக்கும் இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 7 நஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்பெல்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மனசில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை ஏற்படும். தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். வாக்குவன்மையால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆதாயமும் கிடைக்கும். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு ஆர்வம் ஏற்பட, குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஓரளவுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்கார ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி ஆர்வம் இல்லாமல் ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனம் உடலில் இருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, படிக்கிற மாணவர்கள், அதே மாதிரி ஆசிரியர்கள், அவர்களுக்கெல்லாம் மனசில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. தற்பெருமை பேசுவதை இன்றைக்கி கொஞ்சம் குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். மனதில் இருக்க ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறத தவிர்த்துருங்க.
அதே சமயத்தில் இன்றைக்கி எதிர்பாராத தனவரவு இருக்கும், பயணங்களால் ஆதாயம் ஏற்படும், எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நன்மையாக நடக்கும். என்ன ஒன்று, தொழில் சார்ந்த ரகசியம், வியாபாரம் சார்ந்த ரகசியம் அடுத்தவர்களிடம் சொல்லாதீங்க. அதை பகிர்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வேலையை மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படும். மற்றவர்கள் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். இன்றைக்கி ஆரோக்கிய செயல்களில் கவனம் தேவை. இன்றைய நாள் அச்சம் மறைகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். பயணங்களால் ஆதாயமும் இன்றைக்கி இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் திருவினையாக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடமேற்கு இசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. புனர்பூச நட்சத்திரங்க இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க எல்லா விஷயத்திலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உணவு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்க, தடைப்பட்ட சில வேலைகள் பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீங்க. இன்றைக்கி சாலை பயணங்களில் சற்று கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சில மாறுபட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி புரிதல் மேம்படும். 8ஆம் வீட்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை, ஆனால் குரு பார்வை இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வீடு கட்டுதல், திடீர் இடம் வாங்கிறது, இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தலைவலி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். யோகாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கே தான் இருக்கார். 2ஆம் அதிபதியும் அங்கே தான் இருக்கார். அதனால் இன்றைய தினம் எல்லா விதமான நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குரு பார்வை இருக்குது, அதனால் நன்மை தான் நடக்கும். அதே மாதிரி தொழிலில் மேன்மை ஏற்படும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள்லாம் ஈடேறும். இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. உங்களோடு இருப்பவர்களின் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் பயணங்கள் கைகூடும். இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். தொழில் மேன்மை ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு இசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் கூடும். ஆனால் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால தொழில் சார்ந்த எண்ணங்களை
திட்டங்களையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத பண வரவுலாம் ஏற்படும். திடீர் தொழில் முன்னேற்றம், அதே போல் குழப்பங்களில் இருந்து ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தன்மை, பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் செல்வம் செல்வாக்குகள்லாம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படும். கால்நடை வளர்ப்பு பணியில் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியம் மேன்மை அடையும். இதுவரைக்கும் எவ்வளோக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய தினம் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் இன்றைக்கி கூடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்க, ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இதுவரைக்கும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சனியோடு இணைந்து இருக்கிறதுனால பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி வழக்கு சார்ந்த பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குடியுரிமை கிடப்பதில் இருந்து வந்த ஒரு தடை தாமதங்கள்லாம், வெளிநாட்டில் வாழறவங்களுக்கெல்லாம் இந்த குடியுரிமை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் தடையெல்லாம் இருந்ததெல்லாம் விலகும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உணவு சார்ந்த விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் செலவும் இருக்குது, வரவும் இருக்குது, லாபமும் இருக்குது, வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதுவும் இல்லைன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மகிழ்ச்சி இன்றைக்கி ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன், ஆனால் கேதுவோடு இணைந்து இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் ஒரு செயல்பாட்டிலலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 5ல் போய் இருக்கார். காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயங்கள்லாம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உதாசீன பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். சிக்கனமாக செயல்பாடு பண்ணுங்கள். வேலை ஆட்களின் நிதானம் தேவை. இன்றைய நாள் ஆதாயமும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. அதே சமயத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க, வேலை சம்பந்தமான
விஷயத்தில் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி அமையும். குழந்தைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அரசு தொடர்பான வேலையில் கவனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. 3ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில், அதாவது ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்க, அதே போல் எக்ஸாம் எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். போராடும் நட்சத்திர கருத்து வேறுபாடுகளாக விலகும். உத்திராடும் நட்சத்திர கவனத்தோடு செயல்படுவது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திராட நட்சத்திரம் அப்படின்னும் போது சூரியனுடைய நட்சத்திரம். அது முடிஞ்ச பிறகு திருவோணம்ன்றது சந்திரன். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருங்க. பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி வியாபாரம், தொழில், ஆரோக்கியம் எல்லாத்திலுமே இன்றைக்கி கவனமாக இருப்பது. அதே மாதிரி சில விஷயத்தை பகிர்வது, குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்வது, இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வேகத்தை காட்டாதீங்க. புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி கையாண்டால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. சந்திராஷ்டமம் இருந்தாலும், ஏன்னா வேகத்தில் தான் எல்லா ஒரு கெடுதலும் ஏற்படும். பேச்சு வேகம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேலையில் இந்த மிஷினரியிலலாம் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி நிதானமாக வேலை செய்யணும். அதனால் இன்றைய நாள் திருவோணம், அதாவது உத்திராடம் முடிஞ்சு திருவோணத்தில் போகிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அந்த திருவோண நட்சத்திரக்காரர் உடலில் ஒரு சோர்வு ஏற்படும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி சிறப்பாக செயல்பாடு இருக்கட்டும். வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கி விநாயகப் பெருமானையும் வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் நிதானமாக இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தி இன்றைக்கி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் சாதகமான ஒரு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி அன்பை செலுத்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்றைய நாள் நன்றாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திர முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும்.
உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். ஏன்னா மீனராசிக்கு சுக்கிரன் ஆகாது தான், இருந்தாலும் செய்கின்ற முயற்சியில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் மறைமுக எதிர்ப்புகளை இன்றைக்கி அறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். அரசு சார்ந்த ஆவணங்கள் கையாள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு பண வரவு இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.